கிருஷ்ணராயபுரம் அருகே கொள்ளை வழக்கில் கணவருக்கு ஜாமீன் கொடுக்க நீதிமன்றத்திற்கு வந்த மனைவியை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தை அடுத்த பழைய ஜெயங்கொண்ட பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி முருகேசன். இவர் கடந்த மாதம் 17ஆம் தேதி சேங்கலில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நகையை அடகு வைத்து 2,80,000 பணத்துடன் எடுத்து தனது இருசக்கர வாகனத்தின் பெட்டியில் வைத்துக் கொண்டு வீடு திரும்பினார். வழியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதைக்காக சென்றுவிட்டு திரும்பியபோது இருசக்கர வாகன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட மாயனூர் போலீசார் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கணேசன், பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் செந்தில் மனைவி கவி மஞ்சு கணவருக்கு ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் 2 பேர் ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் கவி மஞ்சு ஜாமீன் கொடுப்பதற்காக மற்றொருவருடன் நீதிமன்றத்திற்கு வந்தார். அப்போது கொள்ளையடித்த பணத்தை மனைவியிடம் கொடுத்திருப்பதாக செந்தில் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கவி மஞ்சுவை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.